ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேட் ரசப்பொடி வீட்டிலே அரைச்சிட்டு அதுலேயே எப்படி ரசம் செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரசப்பொடி செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஜீரகம் வெந்தயம்லாம் இந்த மாதிரி பரப்பரன்னு பொரியும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் 3லேருந்து 4 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியோட இந்த ஸ்டெம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளியை கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. ரசம் எப்பயுமே கையால் இந்த மாதிரி மசிச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ இதை ஒரு ஃப்ளேமில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொதிக்கிற டைமில் நம்ம 1 லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி இந்தளவு கொதிக்கும் போது இதில் நான் புளி தண்ணி சேர்த்துட்றேன். இந்த கப்பில் எனக்கு 2 கப் புளி தண்ணி சேர்ந்துச்சு. புளி சேர்த்துட்டு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். புளியை கொதிக்க விடாமல் அப்படியே நீங்கள் ரசப்பொடி போட்டுட்டீங்க அப்படின்னா புளியோட பச்சை வாசனை இருக்கும். அதனால புளியும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகி கொதிக்க விடுங்க. இந்தளவு கொதிச்சதுக்கு அப்புறமா புளியோட பச்சை வாசனை போயிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கோர்ஸை அரைச்சி வச்சுருக்க இந்த ரசப்பொடியை சேர்த்துருங்க. ரசப்பொடி பார்த்தீங்கன்னா நான் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பூண்டு போடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தனியாகவும் சேர்த்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி இதில் தனியாலாம் சேர்த்துக்கல. நான் தனியாக சேர்த்துக்காமலேயே இந்த ரசம் கொஞ்சம் நிறைய மிளகு போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இந்த பக்குவத்தில் தான் நம்மளுக்கு ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை கொதிக்க விட்டிங்கன்னா ரசமோட டேஸ்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்துக்கும் போது நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா ரசம் ரொம்ப உங்களுக்கு காரமாயிரும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரச தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த தாளிப்பு இப்போ ரசத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரசம் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரசம்க்கு சைட் டிஷ்க்கு கோபி ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். கோபி ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.